आप लोग को पता चला कि आपके जो यहाँ हेडमास्टर साहब है जान मोहम्मद वापस आ रहे हैं? हाँ, कैसे पता चला? आपने बोला। हमने बोला। आपको पता चल गया ना? हाँ। हाँ? आ रहे हैं वापस? ये क्या है इसमें? हो सकता है वो हार्ट अटैक देखो। मर जाए तो फिर उसकी तो मृत्यु होगी बेचारे की। देखिए 500 लोग गए थे, उनका इतना बुरा अपमान किया है इन्होंने कि जाइए, आपका मैंने ज्ञापन ले लिया, निकलिए यहाँ से। देखिए इनका घर स्कूल के पीछे है इस साइड, और इनका धर्मवीर का घर यहाँ गेट के पास है। अब ये दोनों लोग हिंदू हैं, मुसलमान नहीं है। வணக்கம். இந்த நாட்டை நம்பக்கூடிய நபர்கள், நாட்டின் ஒற்றுமையை பாராட்டக்கூடிய நபர்கள், இந்த நாடு இன்னைக்கும் ஹிந்துஸ்தான், இந்தியா, பாரத் என்று கூறக்கூடிய நபர்கள், இந்த நாட்டின் மீது நம்பிக்கையை மிகவும் ஆழமாக வைத்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் முறைப்படி, இந்த நாட்டு டெமோக்ரஸி முறைப்படி இந்த நாட்டை ஒற்றுமையாக பார்க்க நினைக்கக்கூடிய நபர்கள், தயவு செய்து நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு 30-40 நொடிகளுக்கு அதை விட்டு விடுங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் தயவு செய்து எந்திரிச்சு நில்லுங்கள். ஏன்னா இதற்கு மேல் நான் காட்டக்கூடிய ஒரு அழகான காட்சி, அந்த அழகான காட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை நீங்கள் கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, டபுள் என்ஜின் கி சர்க்கார் என்று கூறக்கூடிய பிஜேபி இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற விதையை விதைத்தால் கூட இந்த சின்ன சின்ன குழந்தைகள் அதை கிழித்து நார் நாராக அவர்களுடைய முகத்திலேயே வீசியிருக்கிறார்கள். இதற்கு மேல் நேஷனல் ஆந்தம் மதுராவிலிருந்து ஒரு சிறிய பிரைமரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாடுகிறார்கள். ஆனால் எதற்காக பாடினார்கள், எதற்காக இந்த வீடியோவை அஜித் அஞ்சும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆழமாக எடுத்து காட்டியிருக்கிறார். தைனிக் பாஸ்கர், அஜித் அஞ்சும் போன்ற பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய முயற்சியால் ஒரு மிகப்பெரிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது. முதலில் ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் த நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தமிற்காக எழுந்து நின்ற அனைத்து நபர்களுக்குமே என்னுடைய நன்றிகள் பல. இதுதானே இந்தியா, இதுதானே ஒற்றுமை. ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைத்தையுமே தாண்டி அந்த சின்ன சின்ன குழந்தைகள் பாடும்போது நாம் அனைவருமே எழுந்து நின்றோம் இல்லையா, அதுதானே இந்தியா. ஆனால் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் என்கிற இடத்தில் மதுரா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தின் பிரின்சிபல், அவர் மீது ஒரு அலிகேஷன். பிரின்சிபல் பேர் ஜான் முகம்மது. இந்த பள்ளிக்கூடத்தில் மொத்தமே 7 பேர் தான், 7 டீச்சர்ஸ், ஒரு பிரின்சிபல், எல்லாருமே ஹிந்துக்கள், அனைத்து டீச்சர்ஸ்களுமே ஹிந்துக்கள், பிரின்சிபல் மற்றும் முஸ்லிம். பிரின்சிபலும் சாதாரணமான பிரின்சிபல் கிடையாது. இந்த பள்ளிக்கூடத்தில் நமாஸ் படிக்க வைத்தாராம், குழந்தைகளுடைய மதமாற்றத்தை தூண்டினாராம். அங்கே இருக்கக்கூடிய இந்து குழந்தைகள் இது போன்ற இஸ்லாமிய மதத்தை சார்ந்த பிரின்சிபல் கையில் சிக்கி சின்னபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பிஜேபியை சார்ந்த ஒரு தலைவரை போய் சந்தித்து, ஐயா சாமி, எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றி விடுங்கள், ஜான் முகம்மது என்கிற ஒரு நபர் பிரின்சிபலாக இருக்கிறார், தப்லீகி ஜமாத் இந்த பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள், எங்களுடைய ஹிந்து குழந்தைகளுடைய மதமாற்றத்திற்கான வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள், தயவு செய்து இதில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்.
உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த கோரிக்கையை நேரடியாக ஜனவரி 30ஆம் தேதி துர்கேஷ் பிரதான், பிஜேபியின் பஞ்சாப் மண்டல் பிரசிடென்ட் மற்றும் லோக்கல் லீடர், டிஸ்ட்ரிக்ட் பேசிக் சிக்ஷா அதிகாரி BSA ரத்தன் கீர்த்தியிடம் கொண்டு கொடுத்திருக்கிறார். கடிதம் வழியாக நான் கொடுத்த இந்த அனைத்து அலிகேஷனுமே இவர் மீது இருக்கு. ஃபோர்சிங் ஸ்டூடெண்ட் ஃபார் ஆஃபரிங் நமாஸ் இந்த ஸ்கூல் ப்ரிமிசஸ், பள்ளிக்கூட வளாகத்திலேயே நமாஸ் படிக்க ஃபோர்ஸ் செய்கிறார் இந்த நபர். பிரெயின் வாஷிங் சில்ட்ரன் டு கன்வெர்ட் டு இஸ்லாம், ப்ரொபகேட்டிங் இஸ்லாமிக் டீச்சிங்ஸ், குழந்தைகளை மதம் மாற்றம் செய்வதற்கான வேலையை பார்க்கிறார். இன்வைட்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் தப்லீகி ஜமாத் டு த ஸ்கூல், பிரிவென்டிங் சிங்கிங் நேஷனல் ஆந்தம் வந்தே மாத்திரம். தொடக்கத்தில் இந்த குழந்தைகள் பாடினார்கள் இல்லையா, அதெல்லாம் பாடக்கூடாதான். அதனால் இந்த நபரை நீங்கள் நீக்குங்கள். ஹிந்து காடஸஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், ஹி வாஸ் அப்யூசிங் ஹிந்து கடவுள்களை கொச்சை வார்த்தையாக இந்த நபர் பேசியிருக்கிறார். இது எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட்டில் எழுதியிருக்கிறது. சரி, இப்போது இந்த கம்ப்ளைண்ட் டிஸ்ட்ரிக்ட் பேசிக் சிக்ஷா அதிகாரி BSA ரத்தன் கீர்த்தியிடம் போனது. அந்த கடிதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கடிதம் 24 மணி நேரத்திற்குள், அதாவது இந்த பிஜேபி தலைவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டிற்கு 24 மணி நேரத்திற்குள் ஒரு சஸ்பென்ஷன் போனது. எவ்வளோ தீவிரமாக இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். பிகாஸ் he was a Muslim and the allegation was he was converting students, he was converting Hindu students. ரத்தன் கீர்த்தி அவர்கள் 30ஆம் தேதி இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கையில் போன உடனே அடுத்த நாள் 2ஆம் தேதி ஐ திங்க் she received the complaint and on 3rd this suspension order was typed. சஸ்பென்ஷன் ஆர்டர் எந்த விதமான ஆய்வும் நடத்தாமல், அந்த பள்ளிக்கூடத்திற்கு போகாமல், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்களிடம் விசாரிக்காமல், பெற்றோர்களை விசாரிக்காமல், just by receiving a so-called complaint by a BJP member, she gave this order. ரத்தன் கீர்த்தி இந்த ஆர்டரை கொடுத்து விட்டார். ஜான் முகமதுடைய வயது 52. 2007ஆம் ஆண்டிலிருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிறார் 19 ஆண்டுகளாக. அதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 11-12 ஆண்டுகள் இந்திய இராணுவ படையில் BSFL தன்னுடைய சேவையை கொடுத்த இந்த நபர். இப்போ இந்த விவகாரம் தைனிக் பாஸ்கர், ஒரு பத்திரிகை, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகை, அவர்களிடம் போயிருக்கிறது. தைனிக் பாஸ்கர் ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை எடுத்திருக்கிறார்கள். தைனிக் பாஸ்கர் மட்டுமல்ல, அஜித் அஞ்சும் அவர்கள் நேரடியாக இந்த பள்ளிக்கூடத்திற்கு போய் விசாரணை நடத்தி பார்க்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும், அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபென்சிங் கூட கிடையாது. அதாவது பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த ஊருக்கே தெரியும். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யார்? 80% குழந்தைகள் இந்துக்களுடைய குழந்தைகள். அக்கம் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்லாமியர்களுடைய வீடுகள் கூட கிடையாது. கோலி மற்றும் பிராமின் சொசைட்டியை சார்ந்த குழந்தைகள் இங்கே படிக்கிறார்கள். இன்றைக்கி நேற்றல்ல 19 ஆண்டுகளாக இவர் ஜான் முகமது அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார். சிசிடிவி கேமரா அங்கே இருக்குது, பள்ளிக்கூடத்தில் இருக்குது சிசிடிவி கேமரா. மற்ற டீச்சர்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா 6 ஃபீமேல் ஹிந்து டீச்சர், ஒரே ஒரு மேல் ஹிந்து டீச்சர். இந்த ஒட்டுமொத்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கிராம மக்கள் இந்த செய்தியை கேட்ட உடனேயே எல்லாருமே ஜான் முகமதிற்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த கடிதத்தில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாக, போலியாக, கட்டுக்கதையாக எடுத்து வைத்த அந்த கம்ப்ளைண்ட்.
கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் யார்? பிஜேபியை சார்ந்த நபர். கம்ப்ளைண்ட் வாங்கிய நபர் யார்? இதே பிஜேபி சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. யார் மீது கம்ப்ளைண்ட்? ஒரு இஸ்லாமியர் மீது. அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி அலசி ஆராயாமல், எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் நடத்தாமல் நேரடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்பலத்தை இதற்கு மேல் கேளுங்கள். பிஜேபி எம்எல்ஏவான ராஜேஷ் சௌத்ரி, அவருடைய வீடும் இந்த கிராமத்தில் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தின் கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி 40 to 50 feet ஆஃப் த ஸ்கூல் ப்ரிமிசஸ் ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை இந்த பிஜேபி தலைவர் பார்த்திருக்கிறார். அண்ட் பீயிங் அ பிரின்சிபல், இவர் போய் இந்த எம்எல்ஏவெல்லாம் நம்ம போய் சண்டை போட முடியாது. இவர் போய் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடம் இத்தனை ஆண்டுகளாக இருக்குது, பிரைமரி பள்ளிக்கூடம், இதில் ஒரு ஃபென்சிங் போட்டால் நல்லா இருக்கும். இந்த செய்தி பிஜேபி தலைவருக்கு போயிருக்கு. How can a Muslim principal can object me? நாளைக்கு நினைச்சா நான் அந்த பள்ளிக்கூடத்தை என் பேரில் எழுதிக்கலாமா இல்லையா? அப்போ இந்த நபர் இங்கே இருக்கக்கூடாது. So what he did, he plotted that Muhammad, first he called Muhammad, John Muhammad, and said, boss, you cannot do this. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஜான் முகமது, இது பள்ளிக்கூடத்தோட இடம் சார், எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் வேணால் வேறு எங்கேயோ போய் பள்ளிக்கூடத்திற்குள்ளே அவங்களோட பார்க்கிங் லாட், டிராக்டர், இதெல்லாம் கொண்டு போய் விடுறதற்காக கொட்டையெல்லாம் போட்டாரா இந்த நபர். இது மட்டுமல்ல, ஜான் முகமதுடன் இன்னொரு பிரச்சனையும் இருந்திருக்கிறது. BLO ஆஃபீஸர், பூத் லெவல் ஆஃபீஸர் லக்ஷ்மி சௌத்ரி என்கிற இந்த பெண்மணி வாஸ் ரிப்போர்ட்டிங் டு ஜான் முகமது பிகாஸ் ஹி வாஸ் அ கவர்மெண்ட் பிரின்சிபல் இல்லையா. ஸோ லக்ஷ்மி சௌத்ரி மீது ஒரு அழுத்தம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட பெயரை நீக்குவதற்காக. when that issue came to Mr. Jan Muhammad, the principal of the school, he said no, நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள், உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் எந்த விதமான மிரட்டலுக்கும் பயப்படக்கூடாது. this he told லக்ஷ்மி சௌத்ரி. ரெண்டு இஷ்யூ இருக்குது. ஒன்று BLO அதிகாரி, இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி, அவருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கார். ரெண்டாவது, அந்த ஸ்கூல் ப்ரெமிசஸில் ஆக்கிரமிப்பு, அதை அகற்றக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். ஸோ there was a complaint, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி நீங்கள் பார்க்கிறீர்கள். this is what happened. land dispute, illegal occupation, influencing by the local pradhan. அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் பிரதான் who was again connected to BJP, his name was Prashant Gupta. So the Prashant Gupta, local MLA and another local leader, all three of them were from one party which is BJP. and இந்த அளவில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் போட்டு அவரை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். Now I'll tell you, I'll show you few clips. அந்த குழந்தைகள் என்ன பேசுகிறார்கள் நீங்களே கேளுங்க. அஜித் அஞ்சும் சார் எடுத்த அந்த வீடியோவிலேருந்து நான் ஒரு சில காட்சிகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அந்த பள்ளிக்கூடத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியில் வந்து பேசுகிறார். என்னுடைய 3 குழந்தைகளும் இதே பள்ளிக்கூடத்தில் இதே ஜான் முகமது கையில் தான் படிச்சுட்டு இன்றைக்கி 12ஆம் வகுப்பில் படிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை காலேஜ் முடிச்சிருச்சு. அதே பள்ளிக்கூடத்திற்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹிந்து, அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர், அவர் வெளியில் வந்து என்னுடைய குழந்தைகளும் இதே பள்ளிக்கூடத்தில் தான் படித்தது, இதே ஜான் முகமது கையில் தான் படித்தது. இந்த வளாகத்தில் எந்த விதமான நமாஸும் படிப்பதல்ல, தப்லீகி ஜமாத் என்று கூறுகிறார்கள், யாரும் இங்கே வருவதல்ல. டெய்லி ஒரு நாள் விடாமல் ஜனகணமன வந்தே மாத்திரம் இதே ஜான் முகமது அந்த பிரேயரில் நின்று கொண்டு அதை நடத்தி வருகிறார். இது மட்டுமல்ல, BSF ஜவானாக இருந்த இந்த நாட்டின் பாதுகாப்பு வேலையை பார்த்த ஒரு நபர், அவர் மீது எப்படி நீங்க இதெல்லாம் செய்யலாம்? இந்த வீடியோகளை நீங்க பாருங்கள். कभी नहीं हुआ जी, कभी नहीं हुआ. और अच्छे टीचर हैं? अच्छे टीचर हैं, बढ़िया हैं, अच्छे. तो क्यों लगता है उनके खिलाफ एक्शन हो गया? तो गुण जिन्हें लगाया उन्हें पता होगी साहब, हमें तो जानकारी ना है चीज़ की.
पर जितनी हम कह रहे हैं कि यहाँ कोई ऐसी गुनाह है, माँ साहब बहुत अच्छे आदमी है और बहुत बढ़िया आदमी है। आपके बच्चे भी यहाँ पढ़े हैं? हाँ, बच्चे हमारे यहाँ ही पढ़े हैं। आपके बच्चे भी पढ़े हैं? हाँ है? हाँ जी, मेरे बच्चे पढ़ पढ़ के जनता में पहुंच गए, 12 में अब पढ़ इंटर रहे। कॉलेज है सामने, उसमें हाँ, पहुंच गए यहीं से हाँ, पढ़ के, यहीं से जान पढ़ के। मोहम्मद साहब से ही पढ़ के। जान मोहम्मद साहब से ही, कोई भी बात नहीं है। 2 लड़कियां, 1 लड़का है, मेरा नातनी 12 में पढ़ रहे हैं और यहीं से पढ़ के गए। हाँ, இது மட்டுமல்ல, ஜான் முகம்மதிற்கு சப்போர்ட்டாக கிராம மக்கள் அனைத்து நபர்களுமே இந்துக்கள் அவருடைய ஃபோட்டோஸ், அந்த ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் கையில் நீங்கள் பார்த்தீர்களா, தேசிய கொடியை ஏந்தி கொண்டு ஜான் முகமது நிற்கக்கூடிய தலையில் குல்லா தாடி, ஹி இஸ் அ முஸ்லிம், ஹி இஸ் அன் இண்டியன், ஹி இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் அ ஸ்கூல். அண்ட் அதே பிஎஸ்எஃப் யூனிஃபார்மில் அவர் நிற்கக்கூடிய படங்களை பகிர்ந்து வருகிறார்கள். எந்த அளவில் இந்த செய்தி வைரலாக பரவுதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, 3 நாட்களுக்குள் எந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை இவர்கள் கொடுத்தார்களோ அதற்கான நல்ல செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. இதே அஜித் அஞ்சும் இன்னைக்கு கார்த்தால அதே பள்ளிக்கூடத்திற்கு போய் அந்த குழந்தைகளிடம் அந்த நல்ல செய்தியை பகிர்ந்த போது அந்த குழந்தைகள் மனதில் இருந்த அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீங்களே பாருங்கள். आप लोग को पता चला कि आपके जो यहाँ हेडमास्टर साहब है जान मोहम्मद वापस आ रहे हैं? हाँ, कैसे पता चला? आपने बोला। हमने बोला, आपको पता चल गया ना? हाँ, हाँ? आ रहे हैं वापस? तो इन बच्चों को आकर सुबह सुबह मैंने बताया है, मथुरा के इस नौझील प्राथमिक विद्यालय के बच्चों को, कि इनके हेडमास्टर साहब जिन्हें सस्पेंड कर दिया गया था, उनका सस्पेंशन या निलंबन रद्द कर दिया गया है। अब स्कूल में उनकी वापसी होने वाली है। सुबह सुबह जब बच्चे ये क्लास शुरू होने के पहले यहाँ जुटे हैं मथुरा के इस प्राथमिक विद्यालय में, सरकारी विद्यालय में, जो बच्चे अपने हेडमास्टर की वापसी के लिए लगातार परेशान, चिंतित भी थे, और इनमें से कुछ बच्चे हैं जिसमें ये बच्ची है। திஸ் இஸ் வாட் இந்தியா. இதுதான் இந்தியா. இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை தூண்டுவதற்காக சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, தீபக் குமார், முகமது தீபக் என்கிற அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உத்தம் சிங் அவர் செய்தது தான் தீபக் குமாரும் செய்திருக்கார். உத்தம் சிங் அவரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுக்கு தெரியாது. ஜலியன்வாலா பாக் அந்த இன்சிடென்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஜெனரல் டயர் அவரை சுட்டுக்கொன்ற நபர் என்று, அவருடைய கொலைக்கான காரணம் என்று உத்தம் சிங்கை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்கிறது. 1940ஆம் ஆண்டு உத்தம் சிங்கை பிரிட்டிஷ் கோர்ட்டுக்கு முன்பு நிறுத்திய போது கோர்ட் நீதிபதி கேட்ட கேள்வி, உன்னுடைய பேர் என்ன? அதற்கு உத்தம் சிங் கொடுத்த பதில், அதைத்தான் இன்னைக்கு தீபக் குமாரும் கொடுத்திருக்கிறார். he said ராம் முகமது சிங் ஆசாத், ராம் முகமது சிங் ஆசாத். அதைத்தானே தீபக் குமாரும் செய்திருக்கிறார். இதே உத்தராகண்டில் உத்தம் சிங் நகர் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எப்படி அவர் தவறாக பேசியிருக்கிறார்? எதற்காக? பிகாஸ் இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜியாக இந்த கான்ஸ்பிரசியை பரப்புவதற்காக ஃபண்டட் ப்ரோக்ராமை நடத்தி வருகிறார்கள். பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஹிந்து முன்னணி, ஹிந்து ரக்ஷா தள், கௌரக்ஷா தள், இது போன்ற 2500க்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் உடைய விங்ஸ் இந்தியாவில் ஆப்ரேட் செய்யப்படுகிறது. இந்த ஆர்எஸ்எஸ் விங்ஸ்களுக்கு வரக்கூடிய பணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம். அதாவது இந்த நாட்டில் கலவரத்தை தூண்டிக்கொண்டே இருங்கள், இது போன்ற சிச்சுவேஷனை கிரியேட் செய்தே கொண்டே இருங்கள், மக்கள் சிந்திக்கக்கூடாது. 2020ஆம் ஆண்டு டெல்லியில் ரைட் நடந்தது. 53 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் சிஏஏ போராட்டத்தின் போது. இந்த போராட்டத்தின் போது 2 மிக முக்கியமான நபர்கள், பிஜேபி சார்ந்த நபர்கள், கபில் மிஸ்ரா மற்றும் அனுராக் தாக்கூர், இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? கபில் மிஸ்ரா had become Delhi's law minister.
Anurag Thakur is a union minister. And on the same protest, there was a student named Umar Khalid. ஷர்ஜல் இமாம் 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இப்போ சோனம் வாங்சூ செப்டம்பர் மாதத்திலிருந்து அவரும் சிறையில் இருக்கிறார். எந்த விதமான பெயிலும் கிடைக்கவில்லை. பட் ஹவு தே ஆர் ஒர்க்கிங், தே கெட் ஈஸி பெயில். அரெஸ்ட் ஆனால் கூட அடுத்த நாள் அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறது, அவர்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது. எப்படி? ஏன்னா யூ காட் அ டாஸ்க் டு கிரியேட் கம்யூனல் டென்ஷன் இன் இந்தியா. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், எவ்ரி ஒன் இஸ் பீன் டார்கெட்டட். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு பெனிஃபிட் vote பேங்க், ஆர்எஸ்எஸ்க்கு பெனிஃபிட் ஹிந்துத்வா ஏஜெண்டா. இவர்களுக்கு வரக்கூடிய ஃபண்டிங்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா யூஎஸ்ஏலேருந்து இவர்களுக்கு ஃபண்டிங் வருது. விஸ்வ ஹிந்து பரிஷத் ஆஃப் அமெரிக்கா VHPA, சேவா இன்டர்நேஷ்னல் which is again in America, இந்தியா டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட், ஏகல் வித்யாலயா, அனைத்துமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸின் விங்ஸ். 2005ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை பதூதா ஃபேமிலி ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன் மட்டுமே சங் பரிவாருக்கு யூஎஸ்லேருந்து வந்த அந்த டொனேஷன் மற்றும் $8,33,000, $8,33,000 இந்தியாவிற்கு வந்தது வெறும் கோவிட் காலகட்டத்தில் மட்டுமே. 2025 அது அடுத்த ஒரு கனெக்ஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அவர்களும் இவர்களுக்கு ஃபண்ட் செய்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் ஈகோசிஸ்டம், VHP, பஜ்ரங் தள், இது போன்ற அமைப்புகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள், இந்த கௌரக்ஷா, ஹிந்து ரக்ஷா தள், இவர்களெல்லாம் சின்ன சின்ன அமைப்புகள். இவர்களுக்கு எல்லாமே பணம் ரூட் செய்யப்படுகிறது டு டிவைட் இந்தியா. அண்ட் தட் இஸ் வாட் யூ சா ஜான் முகமதுடைய அந்த ஸ்டோரி. ஆனால் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். முகமது தீபக் போன்ற நபர்கள், இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவருமே கேள்வி கேட்டு பிஜேபியின் ப்ரொபகண்டாவை எந்த அளவில் உடைத்தார்கள் நீங்கள் பார்த்தீர்கள். பத்திரிகையாளர்கள் அஜித் அஞ்சும் சார் அல்ல தைனிக் பாஸ்கர் போன்ற பத்திரிகைகள் அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஜான் முகமதுடைய சஸ்பென்ஷன் பெர்மனன்ட். 3 நாள் தான். 3வது நாள் த கவர்மெண்ட் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டேக் த சஸ்பென்ஷன் பேக். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.